நம்ம ஹீரோ என்னதான் அவரே தன்னோட ஒய்ஃபுக்கு தன்னோட கையாலேயே பேட் ரெடி பண்ணி கிஃப்டா கொடுத்தாலும் அடுத்த நாள் அவங்களுமே அதே பழைய அழுக்கு துணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றேன்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, நீங்க கொடுத்ததை தான் நான் பயன்படுத்தினேன், ஆனா அதையும் தாண்டி எல்லாமே புடவையிலே வந்து பட்டுருச்சு. இதை மட்டும் உங்க அம்மா பார்த்துருந்தாங்கன்னா என்ன பயங்கரமா கரிச்சு கொட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. இன்னுமே 2-3 லேயர் எக்ஸ்ட்ரா வச்சு புதுசா பேட் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ நீ வேணான்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ற, இது உன் பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்க எல்லா பெண்களோட பிரச்சனை. 55 ரூபா கொடுத்து எல்லாராலையும் இதை வாங்க முடியாது, இதை நான் செலவே இல்லாம பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோனியுமே கேட்கற மாதிரி தெரியல. அதனால அவருமே தன்னோட தங்கச்சிங்க, ஊர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க, மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்கன்ட்டு எல்லார்கிட்டயுமே இதை கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கன்ட்டு சொல்றாரு. ஆனா யாருமே இவரை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தினதான் மிச்சம். சரி இதுக்கப்புறம் வேற வழி இல்லையன்ட்டு அவரே கடைக்கு போய் ஆட்டு ரத்தத்தை வாங்கி ஒரு பலூன்ல ஃபில் பண்ணிட்டு அதுல ஒரு பைப்பு செட் பண்ணி அந்த பேடை இவரே போட்டு கரெக்டா வேலை செய்தான்னு செக் பண்றாரு. நல்ல வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு ரத்தம் லீக் ஆகி அவருடைய பேண்ட் வழியா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. இதை பாக்குற ஊர் மக்கள்லாம் இவருக்கு என்னாச்சும் ஏதாச்சுன்னு பதறாங்க. ஆனா இவருமே அவமானம் தாங்க முடியாம அங்க இருக்க கோயில் குளத்துல குதிச்சிடுறாரு. கோயிலோட குளத்துல ஆட்டு ரத்தத்தை கலந்துட்டான்ட்டு அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் நம்ம ஹீரோவையே ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்காக இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அவங்களோட பொண்டாட்டி கூட அவரை புரிஞ்சுக்காம தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க.